அந்த மக்கள் மேலே அக்கறை இருக்க மாதிரி நீங்கள் அழுத்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி இந்த மாதிரி ஒரு வீடியோ உங்களால் போட முடியுது? விஜய் அவர்களை அசிங்கப்படுத்துறதை நினச்சிக்கிட்டு நீங்கள் அசிங்கப்படுத்துறது தமிழக மக்களை, உயிரிழந்தவங்களை, அந்த குடும்பத்தை. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த மாதிரி உங்களால் போட முடியுது? அப்போ இந்த மாதிரி உங்களால் போட முடியும்னா அப்போ நீங்கள் தான் அந்த 41 பேரையும் கொன்னீங்களா? இப்போ எல்லாருக்கும் இந்த கேள்வி வரும்ல, நீங்கள் தான் 41 பேரை கொன்னீங்களா? அப்போ விஜய் அவர்கள் கரூர் போயிருந்தால் இன்னொரு 40 பேரை கொண்டு அதில் அரசியல் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு வக்கரமாக உயிரிழந்தவங்களை உங்களால் இந்த மாதிரி ஏஐ பண்ணி போட முடியும், திமுகனால போட முடியும்னா எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன் இந்த மக்களை இந்த திமுக கொண்டிருக்க கூடாது அப்படின்ற சந்தேகம் எனக்கு வருது. ஏன் அந்த இடத்துல செந்தில் பாலாஜி இந்த மக்களை கொண்டிருக்க கூடாதுன்னு சந்தேகம் வருது எனக்கு. ஏன்னா செந்தில் பாலாஜியோட ஆசீர்வாதத்தில் தான் இந்த பொண்ணு வந்துச்சு. செந்தில் பாலாஜிட்ட ஆசீர்வாதம் வாங்கி தான் இந்த பொண்ணு இந்த கட்சியில் சேர்ந்துச்சு. அப்போ செந்தில் பாலாஜிக்கு சப்போர்ட்டாக தான் இந்த பொண்ணு போட்டுட்டு இருக்கு. இப்போ இதே செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், இல்லை மற்றவர்களாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், இன்னைக்கு இந்த பொண்ணு இந்த வீடியோ வந்து ஏஐல பண்ணி போட்டிருக்கு. இதை யார் அசிங்கப்படுத்தி நீங்கள் போட்டீங்க? யார் அசிங்கப்படுத்த போட்டிருக்கீங்க? அந்த மக்களையா, விஜயா?